ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து நிறைய வந்து பாஸ் பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. இப்போ இன்டர்வியூஸ் எல்லோரும் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேற்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா முத்து 2-3 இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்பேஸில் வந்து ரயான், மஞ்சரி, தீபக், அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து எல்லாருமே அட் அ டைமில் வந்து ஸ்பேஸில் ஒரு 4 hours 5 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த ஸ்பேஸ் அதெல்லாம் பார்க்கலங்க. ஜாக்குக்கு மட்டும் போனேன், ட்ரை பண்ணால் கிடைக்கல, விட்டுட்டேன். மற்றபடி எதுக்கும் போகலை. ரயானுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் அப்புறம் எங்களுக்கு இங்கே இருந்த பிஸி ஷெடியூலில் நான் பண்ணலை. ஸோ அவங்கவுங்களுக்கான அந்த ஒரு ஃபேன்ஸ் மீட்டோ இல்லைனா அந்த இன்டர்வியூஸும் அவங்கவுங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னும் நம்ம பெருசாக அதில் பேசுறதுக்கு இல்லை. இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இருந்தால் மட்டும் அப்பப்போ சொல்லலாம் அப்படின்னு. இதில் சௌந்தர்யாவோட இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவல் அவங்களோட அந்த க்யூட் எக்ஸ்ப்ரெஷனோட, அவங்களுக்கான அந்த இன்னசென்ஸான ஒரு ஸ்பீச்சோட அது இருந்தது. பிக் பாஸ் வீட்டில் ரொம்ப நிறைய பேசினதுனாலவோ என்னமோ தெரில, இன்டர்வியூவில் வந்து அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக பேசினாங்க. சவுண்டு கேட்கல, சவுண்டு கேட்கல அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ நன்னொல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கேட்குதா அப்படின்னு நன்னொல்ல கத்தி பேசினாங்க. ஸோ அந்த ஒரு இன்னசென்ஸ் அவங்கக்கிட்ட அது எப்பயுமே இருக்கிறது. அதுதான் அவங்களுக்கான ப்ளஸ்ஸும் அதுதான் மைனஸும் அதுதான் அப்படின்ற போது இந்த இடத்துல வந்து இதில் வந்து ஒரு இன்டர்வியூவில் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ ரொம்பவே சட்டிலாக போச்சு. இன்னொரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா விஷாலோட கொஸ்டின்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுருந்தாங்க. அவங்க பேர் கூட, அந்த ஆங்கர் பேர் கூட எனக்கு நிறைய இன்டர்வியூஸ் நான் அவங்களுக்கு பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக ஃபேட்மேனோட சீசனில் இவங்களோட சேர்ந்து தான் ஃபேட்மேன் நிறைய வந்து அந்த ஆங்கரிங் பண்ணியிருப்பாரு அந்த சீசன் ரிவ்யூவில். நான் ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பேர் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பேர் வந்து தாரா. தாராஸ் பாட்காஸ்ட் அப்படின்ற மாதிரி, தாராஸ் பாட்காஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க. ஃபேட்மேன் சார் கூட சரி, அப்புறம் இவங்க ஆர்ஜே அர்ச்சனா இருக்கா இல்லைங்களா, அவங்க கூட அந்த பாட்காஸ்ட் அப்படிங்கிறதுல நிறைய இன்டர்வியூஸ் ஆங்கரிங் எல்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஃபேட்மேன் கூட வந்து அந்த சீசன் 4-5 சீசன் வந்து அவர் ரிவ்யூ பண்ணும்போது கூட அவர் கூட வந்து கூட அந்த காம்போ பண்ணியிருப்பாங்க. ஃபேட்மேன் வித் தாரா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த காம்போ பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க இன்டர்வியூஸ்லாம். அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் ரொம்பவே சென்சிட்டிவான கொஸ்டின்ஸாக இருந்தாலும் அது ரொம்ப அழகாக, ரொம்ப அந்த டெலிகேட்டான விஷயத்த கூட எவ்வளோ அழகாக நுணுக்கமாக இல்லை ஒரு நேர்த்தியாக கேட்க முடியுமோ அப்படி கேட்பாங்க. பட் ஆனால் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக அட்ரஸ் பண்ண முடியுமோ அதே ஸ்ட்ராங்கோட, பட் ஆனால் அதே ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள ஹர்ட் பண்ணாத விதத்துலேயே அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன விஷயம் கன்வே ஆகணுமோ அது அந்த இன்டர்வியூ கொடுக்குறவங்களுக்கும் சரி இல்லை ஆடியன்ஸ்க்கும் சரி அது நல்லாவே ரீச் ஆகிடும். அந்த விதத்தில் அவங்க இன்டர்வியூஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி சௌந்தர்யா கிட்ட விஷாலோட விஷயத்தை அவங்க அட்ரஸ் பண்ண விதத்தை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாலும் விஷால் பற்றி பெருசாக யாரும் கேட்கல, அவங்களும் சொல்லலை. இதே வந்து முத்துக்குமரன் கிட்ட இவங்க இந்தியா கிளிட்ஸில் இதில் ஜோ மைக்கேல் சார் அவர் வந்து கேட்டிருப்பாரு. விஷால் பற்றி கேட்கும்போது அதை நீங்கள் தான் சொல்லணும், அவர் எப்படி ஆடினார் என்ன எல்லாம் கேட்கும்போது பூசி மழுப்பி எப்பயும் போல் முத்துக்குமரன் அதை நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னும் போது அவர் வந்து சொல்வார், நீங்கள் உள்ளே இருந்தீங்கல்ல பார்த்துருப்பீங்க அப்படின்னா அது அவங்க கேம் அவன் ஆனா இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா அப்படின்னு. நம்மளுக்கு தான் முத்துக்குமரன் பேசுறது தெரியுமே, நிறைய பேசுவார். ஆனால் அதில் எஸ்ஆர் நோ அப்படிங்கிற கொஸ்டின்கான ஆன்சரே வரவே வராது. சுற்றி வளைச்சி தான் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார். நம்மளா வந்து அது எஸ்னோ எடுத்துக்கணும் இல்லை நோனோ எடுத்துக்கணுன்ற ஆங்கிளில் தான் அந்த விஷயம் இருக்கும் அப்படின்றத தவிர அதுக்கான ஸ்ட்ரெயிட் பதில் அவர்கிட்ட வந்து வரவே வராது. அப்படி தான் வந்துச்சு. பட் ஆனால் இங்கே வந்து சௌந்தர்யா கிட்ட விஷால் பற்றி இவங்க வந்து தாரா வந்து அட்ரஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விஷால் பற்றி பார்த்தீங்களா நீங்கள், அவர் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டார், அது எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி அது புரிஞ்சிச்சா உங்களுக்கு அந்த விஷயம் ஃபஸ்ட்டு, அவர் சொன்ன சாரியை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்களா அப்படின்னா கேட்கும்போது விஷால் சொன்னாங்க சௌந்தர்யா, எனக்கு நான் ரெக்கக்னைஸ் அவங்க சொன்ன சாரியை நான் ஏற்றுக்கிட்டேன், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ கோவத்தில் பேசியிருப்பான் போல், சரி அப்படின்ற மாதிரி நான் சரின்னு விட்டுட்டேன், என்கிட்ட பர்சனலாக சாரி கேட்க முடியும். அதே மாதிரி சேது சார் வந்து வீக்கெண்டில் சொல்லும்போது கூட யாரை பற்றி தப்பாக பேசியிருக்காங்கன்னு எனக்கு அது யாருன்னு தெரியாது. இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீ அப்படி பேசியிருக்க வேணாம், அவங்க அதுக்கப்புறம் உடனே ஒரு ஆக்டிவிட்டியில் மறுநாளே சொல்லியிருப்பாங்க, யாராக இருந்தாலும் நீ முன்னாடி பேசு பின்னாடி பேசாத அப்படின்றது ஹோஸ்ட் சொன்ன விஷயத்தை வச்சு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க தானே தெரியவே தெரியாது. இருந்தாலும் ஒரு காமன் ஒப்பீனியனாக வந்து அவங்க வச்சுருப்பாங்க, எல்லாருக்கிட்டையுமே உன்னோட ஒப்பீனியனை முன்னாடி பேசு பின்னாடி பேசாத, அந்த ஒரு விஷயத்துக்காக நான் அவனை நாமினேட் பண்ணுறேனே ஒரு வாரம் அதை சொல்லி நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ கூட ரொம்ப நக்கல்லாம் விட்டு இருப்பார் அவர் விஷால். நாமினேட் பண்ணும்போது இதெல்லாம் பேசக்கூடாது, நாமினேட் மட்டும் தான் பண்ண, இந்த ரீசன்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவருக்குள்ள குத்திருக்கோம் குடஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், அவர் செஞ்சது தப்பு அப்படின்னும் போது அப்பெல்லாம் தான் இவர் சாரி கேட்கலையே. அதுக்கப்புறம் வந்து டாப் 5க்கு வந்துருவோம், இல்லை டிக்கெட் ஃபினாலே வந்துட்டோம், இதுக்கப்புறம் ஜனங்களை ஏமாற்ற முடியாது, இல்லை இதுக்கப்புறம் விஜய் டிவி என்ன தான் ப்ரொமோட் பண்ணாலும் நம்ம வெளில போய் ஜனங்க கிட்ட பதில் சொல்லணும் அப்படின்னும் போது நம்ம எதையோ ஒன்று இங்கே சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த சாரியை பேருக்கு கேட்டு வச்சிருப்பாரு. அது புரிஞ்சோ புரியாமல் ஏதோ ஒரு இடத்துல வந்து சௌந்தர்யா அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நேஹா பற்றியும் இவங்க தாரா கேட்குறாங்க. நேஹா வந்து உள்ள சொன்னாங்க, அப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சுதா அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னு
அப்படின்னும் போது நேஹா வந்து சொன்னாங்க. அப்பவுமே எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னு புரியல. பட் ஆனால் சாரி ஜென்யூனாக இருந்தது, அதனால நான் அக்செப்ட் பண்ணேன். பட் ஆனால் அந்த வீடியோ நான் பார்த்தேங்க அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்லிடுவாங்க சௌந்தர்யா. இதை தாங்க நாங்களே எதிர்பார்த்த சௌந்தர்யா. நீங்கள் வந்து கேம் ஆடிட்டீங்க, ரன்னர் ஆயிட்டீங்க. ஆனால் உங்களை பற்றி ஒரு கண்டஸ்டன்ட், அதுவும் உங்களை வந்து ஆல்ரெடி மீடியாவில் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களை விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லை மாடலிங்னு இப்படி தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு கண்டஸ்டன்ட்டும் உங்களை பற்றி உங்களோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணி பின்னாடி பேசியிருக்காரு. அவர் டாஸ்க்குள்ளெல்லாம் பேசலை, கேம்குள்ளெல்லாம் பேசலை. உங்களோட பர்சனல் விஷயத்தை உங்களை வந்து பர்சனலாக ஒருத்தர் வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்காரு அப்படின்போது அது எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு பப்ளிக் ஷோவில் இவ்வளோ பேர் பார்த்துட்ருக்க, ஒரு உலகம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்க ஒரு ஷோவில் ஒரு பொண்ணை ஜஸ்ட் லைக் தட் ஜட்ஜ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை அவர் ஜஸ்ட் லைக் தட் வந்து குரூப்லேயும் சொல்லியிருப்பார். பாய்ஸ் இதுதான் எனக்கு பாய்ஸ் குரூப் பிடிக்கவே பிடிக்காத காரணம். அந்த தீபக்கை கூட எனக்கு பிடிக்காத காரணம், அந்த முத்துவுமே எனக்கு பிடிக்காத காரணம். யாருமே வந்து அது ஏன் எடுத்து சொல்லவே இல்லை விஷாலுக்கு. வெளிலேருந்து வந்த நேஹா சொல்கிறாங்க, வெளிலேருந்து வந்த விஷ்ணு சொல்கிறாங்க, ஹோஸ்ட் வந்து இன்டைரக்டாக சொல்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு பர்சனலாக கூட ஒரு இடத்துல ஒரு அண்ணாவா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஏன் வந்து விஷாலுக்கு அதை வந்து அவன் எடுத்துக்கல, தப்பு சரிங்கிறத மீறி நீ இதை பண்ணியிருக்க வேணாம், இது ஏன் பண்ண அப்படின்னு கேட்க வேணாம். ஆனால் பண்ணிட்டா ஜஸ்ட் ஒரு சாரி சொல்லிட்டு இல்லை இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் அதை வளர விட்ட விஷயந்தான் தர்ஷிகா வரைக்கும் வந்தது, அன்ஷிதா வரைக்கும் வந்தது. அவன் செஞ்ச தப்பா அவனுக்கு எடுத்துமே யாருமே சொல்லலை அப்படிங்கிறத விடவும் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு 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 அசட்டு தைரியத்தை அவருக்கு கொடுத்தது தான். அவர் அந்தளவுக்கு அன்ஷிதா தர்ஷிகான்னு சொல்லி 2 பொண்ணுங்க கேமை ஸ்பாயில் பண்ணி சௌந்தர்யாவை பேசி அப்படி சொன்னதுமே. ஆனால் அந்த சௌந்தர்யா முன்னாடி தான் அவர் ரன்னருக்கு நீயா நானா போட்டியில் வந்து நிற்கிறாரு அப்படின்னா இதுதாங்க அந்த ஷோ. இதுதான் அந்த ஷோ. ஸோ இதில் வந்து விஷாலை ரன்னரே ஆக்கக்கூடாது அப்படின்னும் போது அந்த இடத்துல ஜாக்லின் வந்திருந்தா கூட ஒரு வேளை வந்து இவங்க பூசி மழுப்பி ஜாக்லினை வந்து 3rd பிளேஸ்க்கு கொடுத்து விஷாலை ரன்னர் ஆக்கியிருக்கலாம். ஆனால் சௌந்தர்யாவே வந்திருக்க பட்சத்தில் சௌந்தர்யாவை பற்றி நீ தப்பாகவும் பேசிட்டு அதே இடத்துல சௌந்தர்யாவுக்கு போட்டியா சௌந்தர்யாவை தள்ளிட்டு நீ முன்னாடி வந்து நிற்பினா அப்போ எத்தனை பொண்ணுங்களை நீ பின்னாடி தள்ளிட்டு நீ முன்னாடி வந்து நிற்ப அப்படிங்கிற கொஸ்டின் ஒரு நியாயமாக யோசிக்கிற எந்த பொண்ணுக்குமே எந்த ஆம்பளைக்குமே வரும். அப்படின்னா அந்த ஒரு ஜென்யூனிட்டியாக அந்த ஒரு ரன்னர் அப்படிங்கிற விஷயம் அதுக்காகவாது சௌந்தர்யாவுக்கு போயிருக்குமே தவிர விஷாலுக்கு போகிறதுல எந்த நியாயமும் கிடையாது. ஏதோ ஒரு பொண்ணுக்கு அந்த இடத்துல அது போயிருக்குமே தவிர எல்லா பொண்ணுங்களும் அடித்து விளையாடிட்டு முன்னுக்கு வந்து ஓகே முத்து வந்தார், ஆனால் அவர் வந்த விதம் ஓகே அப்படின்னு ஒத்துக்கலாம், வெறும் மண்டையை கழுவி வந்தார். ஆனால் விஷால் வந்த விதம் சரியே கிடையாது, நாட் கூல் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னா இந்த இடத்துல விஷாலோட விஷயத்த ரொம்ப தெளிவாக வந்து தாரா மேடம் வந்து அட்ரஸ் பண்ணி சௌந்தர்யா கிட்டே கேட்கும்போது சௌந்தர்யா நான் அந்த வீடியோ பார்த்தேங்க அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு வந்து எப்பயுமே நம்மளுக்கு தெரியும் ஹாஷா பேச வராது. ப்ளஸ் வந்து யார்கிட்டே அந்தளவுக்கு வந்து அவங்களால ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு கிராப் பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னா இத்தனை பேர் சுற்றி பேசுகிறாங்களே அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ அவங்க பார்த்துருப்பாங்க போல், இல்லை பேரண்ட்ஸ் காட்டியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. அப்போ வந்து எல்லாரும் அதே திருப்பி சொல்கிறாங்க அப்படி என்னதான் அப்படிங்கிறதுனால நான் பார்த்தேன், எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது, கஷ்டமாக தான் இருந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மென்னு முழுங்கி அவங்க சொன்னாங்க. பட் ஆனால் வார்த்தைகளில் அவங்க அந்த ஹார்ஷ்னஸை காட்டலாம். அவன் எப்படி இப்படி பேசுவான், எப்படி ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணுவான் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தா சண்டை போட்டிருக்க முடியும், இல்லை கேள்வி கேட்டிருக்க முடியும். அந்த இன்டர்வியூவே வேறு லெவலில் அவங்க வந்து டிஆர்பிக்காக என்னமோ ஒன்று பண்ணியிருக்க முடியும். பட் ஆனால் அவங்களுக்கான ஒரு கேரக்டராகவோ இல்லைனா இந்த விஷயத்தை பெருசாக்கனா அது கூட சேர்ந்து நம்மளும் தான் அசிங்கப்படுவோம் அப்படிங்கிறதுக்காகவோ அவங்க அதை ரொம்ப சட்டிலாக பார்த்தா கஷ்டமாக தான் இருந்தது. அப்படின்னும் போது இன்னொரு இடத்துல வந்து இவங்க விஷ்ணு பற்றியும் தாரா மேடம் கேட்குறாங்க. விஷ்ணு வந்து ஒரு விஷயத்த சொன்னார்ல உள்ள பாய்ஸ் டீம் கிட்ட, நான் நம்ம சொன்னேன் இது வந்து எபிசோட்லலாம் இதெல்லாம் காட்டலைங்க, லைவில் வந்துச்சு நான் பார்த்தா ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அப்போது விஷ்ணு வந்து பாய்ஸ் டீம் கிட்டலாம் ஒன்று பேசினார் இல்லைங்களா, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா பேசினார், நாங்களும் அங்கே இருந்தோம் இல்லை பேசினாங்க கூட்டிகிட்டு போய், ஆனால் என்ன பேசினாங்கன்னு தெரியாது அப்படின்றவாங்க. ஸோ வந்து ஹோஸ்ட் சொன்ன விஷயம் பற்றி அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நேஹா பற்றி பேசும்போதும் வந்து என்னமோ பேசினாங்க, சாரி கேட்டால் ஜென்யூனாக இருந்தது ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே விஷ்ணு வந்து பேசினார்ல அப்போயாவது உங்களுக்கு புரிஞ்சுதா என்ன எதுன்னு நீங்கள் கேட்டிங்களா அப்புறம் விஷ்ணு கிட்ட அப்படின்ற மாதிரியும் இவங்க கேட்பாங்க. ஆங்கரு கேட்கும்போது அப்போ தான் அவங்க வந்து நானே பார்த்தேங்க அந்த வீடியோ, கஷ்டமாக இருந்தது, அது அப்படி சொல்லியிருக்க வேணாம், அதாவது உங்களை ஜட்ஜ் பண்ணுற விதமாக அவர் ஒன்று பண்ணியிருப்பார்ல அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி நெளிவு சுழிவாக கேட்பாங்க தாரா மேடம். அப்போ வந்து விஷால் சௌந்தர்யா சொல்லுவாங்க அதுதான் அது எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது, ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்தது பார்க்கும்போது. பட் ஆனால் ஏதோ ஒரு கோவத்தில் சொன்னான்னு நினச்சிக்க வேண்டியதான், வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது அவங்க கண்ணில் அந்த வலி தெரிஞ்சுது.
இன்னும் ஒரு 2 நிமிஷம் அந்த கொஸ்டின் அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தா அவங்க அழுதுருப்பாங்க, இல்லைனா ஏதோ ஒரு வகையில் எமோஷ்னலாக வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னும் போது விட்டுட்டாங்க. பட் ஆனால் அந்த விஷயத்தை என்ன சொல்கிறது, கொஞ்சம் அப்படி தொட்டு விட்டது ரொம்பவே நல்லது. அந்த பொண்ணு இப்பயாச்சும் போய் பார்த்து இனிமே அந்த விஷாலை வந்து பிடிக்கும், எனக்கு வந்து விஷால் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து இங்கே ரொம்ப என்டர்டெய்னராக விஷாலை பிடிக்கும்னா அந்த பொண்ணு இன்னசென்ட்டாக சொன்ன விஷயம். இதுக்கப்புறம் எல்லார்கிட்டையுமே ஒரு ஸ்பேஸை வச்சு தான் பழகணும் அப்படிங்கிற இடத்துல அந்த பொண்ணு பார்க்கன்ற ஒரு அவேர்னஸாக அந்த வீடியோ அந்த பொண்ணுக்கு இருக்கணும். அந்த பொண்ணோட இன்னசென்ஸ் எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸோ அதே அளவுக்கு அதை வந்து மற்றவங்க யூஸும் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஷோலே நடந்திருக்கு அப்படின்னும் போது தன்னை ஒரு பையன் ஜட்ஜ் பண்ணுறான் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த பொண்ணு யோசிக்கும் போது, நீ யார் என்னை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு மேபி உள்ளே அது தெரிஞ்சுதான் அந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். இல்லை அந்த சூட்டோட சூடு அது தெரிஞ்சிருந்தா கூட அதை வந்து அந்த பொண்ணு ஏதோ ஒரு விதமாக அது டாஸ்க்குள்ளேயே கொண்டு வந்து கேம்குள்ளேயே கொண்டு வந்து விஷாலோட இமேஜ் அப்போவே டேமேஜ் ஆகிருக்கும். பட் ஆனால் ஹோஸ்ட் அதை பூசி மழுப்புனதும், விஜய் டிவி அதை பூசி மழுப்புனதும், அவங்களுக்கு ஃபினாலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணதும் வந்து அந்த பொண்ணுக்கு செஞ்ச பெரிய தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணது, அதுக்காகவாது விஜய் டிவி வந்து அந்த பொண்ணை ரன்னர் ஆக்கி தான் இருக்கணும் அப்படின்னா அது கொடுத்ததுல எந்த தப்பும் கிடையாது. அவங்க பிஆர் வச்சு வந்தாங்க, பிஆர் வைக்காம அந்த ஆர்கானிக் ஓட்ஸ் இன்ஆர்கானிக் ஓட்ஸ்லாம் இல்லை. அந்த விஷால் முன்னாடி அந்த பொண்ணு தோக்காம இருக்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு ரன்னர் கொடுத்ததுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இந்த இடத்துல அந்த பொண்ணு அது சொல்லும் போதே மென்னு முழுங்கி எனக்கு வந்து அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன தெரிஞ்சவங்களுக்கு சரி, நான் இப்படி பழகிறேன் செய்கிறேன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம உட்காந்துக்குவோம், ஒரு ஹக் கொடுப்போம், இல்லைனா பக்கத்தில் உட்காந்துக்குவோம், பேசுவோம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதை வந்து அவன் அந்த மாதிரி பேசினது வந்து என்னை ஜட்ஜ் பண்ணது எனக்கு பிடிக்கல தான். ஆனால் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டான்னு வச்சுக்க வேண்டியதான், என்ன செய்யறது அப்படின்னு நான் மென்னு முழுங்கி அந்த உண்மையை மென்னு முழுங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதை இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் அந்த பொண்ணு சொல்லும்போது தான் அந்த பொண்ணுக்கு அது எந்த அளவுக்கு வலிச்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சு கண்டிப்பாக வலிச்சு தான் இருக்கும். பட் ஆனால் அதை சௌந்தர்யா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு ஒரு பார்வை இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து சௌந்தர்யாவுக்கு அது நல்லாவே போய் எந்த வகையில் ஒரு பொண்ணுக்கு அது ரீச் ஆகணுமோ, எந்த வகையில் அந்த ஒரு பொண்ணுக்கு அது ஒரு அவேர்னஸ் இருக்கணுமோ அந்த அவேர்னஸ் அந்த பொண்ணுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அந்த பதிலேருந்து எனக்கு கிடைச்ச ஒப்பீனியன். அந்த பொண்ணு எப்படி சொல்லிச்சுன்னா, இப்போ வந்து என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் எப்படி பழகுவேன், நான் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பழகுவேன் செய்வேன் அப்படிங்கிறது. ஆனால் இது வந்து ஒரு சோஷியல் ஷோ அப்படின்னும் போது, இது வெளியிலேருந்து ஜனங்க பார்க்குறாங்க அப்படின்னும் போது, என்ன புரியாதவங்களுக்கோ என்ன தெரியாதவங்களுக்கோ சௌந்தர்யா இப்படி தானா, என்ன இவங்க அந்த பையன் சொல்கிற மாதிரி இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு ஏதோ ஒரு இடத்துல என்னை ஜட்ஜ் பண்ணிட்டா அது எனக்கு எவ்வளோ வந்து நெகட்டிவாக போகும் அப்படின்னும் போது எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன தெரியாதவங்களுக்கோ புரியாதவங்களுக்கோ அது வேறு விதமாக தப்பாக ரீச் ஆகிறதுக்கான ஒரு விஷயமா வந்து விஷால் பண்ணது இருக்குது அப்படின்னும் போது எனக்கு அது ரொம்பவே வலிச்சுது, ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் என்ன செய்யறது, அவன் ஏதோ கோத்தில் செஞ்சுட்டான்னு விட்டுற வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து அந்த பொண்ணோட மெச்சூரிட்டியை காட்டினாலும் விஷால் பண்ணது அப்பட்டமான தப்பு அப்படிங்கிறத விடவும், தப்பு இல்லை கேவலம் அப்படிங்கிறத விடவும், இதில் தர்ஷிகா அன்ஷிதா விஷயத்தையும் அவர் வந்து வெளில உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காரு. அன்ஷிதா ஒரு பக்கம் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே இதில் இன்னொரு இடத்துல தர்ஷிகா வந்து சௌந்தர்யா கிட்ட பேசுவாங்க. இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே போய் வெளிலலாம் வந்துடுவாங்க, ஜாக் எவிக்ஷன்லாம் ஆகிடும் இல்லைங்களா? அப்போ அந்த ஃபினாலேக்கு 2 நாள் முன்னாடி தர்ஷிகா இது எபிசோடில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தர்ஷிகா வந்து சௌந்தர்யா கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னென்னமோ நடந்துச்சு அப்படின்னு, அதாவது சிம்பாலிக்காக அந்த எழுதி காட்டுற மாதிரிலாம் தர்ஷிகா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவ்வளோ நடந்துச்சா அப்படின்னு சௌந்தர்யா கேட்பாங்க. அப்போ வந்து இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னும் போது, நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கன்னு தெரியும், உங்களுக்குள்ளே என்னமோ இருக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ நடந்துச்சுன்னு தெரியாது. ஸோ இவ்வளோலாம் வெளில போயிருக்கா, இவ்வளோலாம் ஆயிருக்கா பிரச்சனை அப்படின்னும் போது, நான் விஷால் கிட்டேயும் கேட்டப்போ அது வந்து ஏதோ உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி தான் அவன் சொன்னானே தவிர பெருசாக எனக்கு தெரியல, இப்போ நீ சொல்லும்போது தான் தெரியுது இவ்வளோ இருக்குது அப்படின்னும் போது, அந்த இடத்துல சௌந்தர்யா பற்றி விஷால் பேசினதும் தர்ஷிகா வெளில போய் பார்த்துருப்பாங்க. இந்த தர்ஷிகாவோட விஷயத்தையுமே வந்து சௌந்தர்யா எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்கன்னு தர்ஷிகாவுக்கு ஒரு விஷயம், ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஓகே உன்னையும் அவன் இப்படி ஆனால் அந்த இடத்துல அது சொல்ல முடியாது, உன்னையும் அவன் இப்படி பேசியிருக்கான், எனக்கான விஷயத்துலையும் இப்படி பண்ணியிருக்கான். பட் ஆனால் இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் தான் வந்து இன்னைக்கு டாப் 5லையோ டாப் 3லையோ வர போகிறான், இல்லை வின்னராக ஆக கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அந்த பொண்ணு என்னமோ ஒன்று தான் சௌந்தர்யா கிட்ட கன்வே பண்ண வந்திருப்பாங்க. பட் ஆனால் அங்கே இருக்க சுச்சுவேஷன் வெளில இருக்கிறத சொல்லக்கூடாதுன்னும் போது அது அந்த பொண்ணு அதோட நிறுத்திடுச்சு. ஸோ அங்கேயுமே சௌந்தர்யா புரியாத ஏதோ ஒரு விஷயம் வெளியில் போன அப்புறம் தர்ஷிகா என்ன சொல்ல வந்தாங்க, விஷால் என்ன பண்ணியிருக்கான், இல்லை விஷாலோட கேம் எப்படி இருந்திருக்கு அப்படின்ற புரிஞ்சுக்கிற பட்சத்தில் இது சௌந்தர்யா இன்னசென்ட் அப்படிங்க, அது இவர் சேது சார் சொன்ன மாதிரி தான். சேது சார் ஃபினாலேல சௌந்தர்யா கிட்ட சொல்லியிருப்பாரு, உங்களுக்கான குழந்தைத்தனமோ சுட்டித்தனமோ இருக்கட்டும், அது இருக்கணும், ஆனால் அதை மட்டுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இன்னும் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்றது தான் நம்மளும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. லைஃப்பில் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சைல்டிஷ் கண்டிப்பாக இருக்கணும், அதை எப்பயுமே நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கணும், இல்லை மறக்காமல் அது நமக்குள்ளேயே இருக்கணும். அப்படின்னாலுமே அந்த குழந்தைத்தனத்தோட மட்டுமே நம்ம லைஃப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது, லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியாது. அப்படின்னா ஒரு மெச்சூரிட்டியான ஒரு விஷயமும் அதுக்குள்ளே வேணும், யார்கிட்ட எவ்வளோ லிமிட் எவ்வளோ பவுண்ட்ரி அப்படிங்கிற விஷயமும் வேணும், இல்லை யாரை நம்பணும் நம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் வேணும்னா அது சௌந்தர்யாவுக்கு நிறையவே வேணும். இதுக்கப்புறம் அதை அவங்க கற்றுக்குவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்லணும்,
ஃபேட்மேன் வந்து கூவி கூவி எல்லா ஸ்பேஸ்லையும் ஜாக் பற்றி பேசுகிறதோ விஷால் பற்றி பேசுகிறதோ முத்துக்குமரனை கொண்டாடுறதுமா இருக்காரு. அதுவும் விஷால் பற்றி அவர் பேசினதெல்லாம் நான் பார்த்தேன். ஸ்பேஸ்லலாம் அநியாயமாக பேசி வச்சுருக்காரு. அதாவது எப்படி சொல்கிறது, அவர் ரொம்ப ஹீரோ மெட்டீரியலாகவே இருக்கட்டும்ங்க, டைரக்டர் மெட்டீரியலாகவே இருக்கட்டும்ங்க, என்ன ஒரு சீரியல் மெட்டீரியலாக என்ன வேணால் இருக்கட்டும்ங்க. ஆனால் ஒரு மனுஷனாக அவர் ஒரு பொண்ணை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஜட்ஜ் பண்ணது நியாயமா? சரி, அன்ஷிதா தர்ஷிகா விஷயம் கூட விட்டுருங்க, அது கூட அவரோட பர்சனல்னு கூட வச்சிடலாம். ஆனால் அந்த கேமில் அது பண்ணது தப்பு தான். ஆனால் அது அவர் ஒத்துக்க போகிறதில்ல. அவருக்கு பிஆர் வேலை. முத்து தோத்துட்டா அந்த இடத்துல அதுக்கு நெக்ஸ்ட் விஷாலை வச்சிடலாம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பிளான் பியாக தான் இவரு உள்ளே போயிருப்பார் ஃபேட்மேன் சார். அதனால தான் தர்ஷிகாவுக்கும் ஃபேட்மேனை கூட ஒரு இடத்துல முட்டிக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முத்துவ மண்டே கழுவினாரு டைட்டில் வினர் ஆக்குறீங்கன்னா கூட சரி, ஓகே, அவர் கேமுக்காக ஏதோ ஒன்று பண்ணார், மண்டே கழுவினார். ஆனால் இவன் பண்ணதை வந்து நீங்கள் எப்படி நியாயப்படுத்துறீங்க அப்படிங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இதுலேயுமே வந்து தர்ஷிகா அவர் கார்னர் பண்ண விதமும் தப்பு தான். தர்ஷிகா அந்த பொண்ணுக்கான வழியில் அந்த பொண்ணு வெளில போய் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்குன்னா அந்த பொண்ணு அந்த விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் விஷாலை தூக்கி வச்சு பேசுங்க. ஆனால் அதுக்காக அந்த பொண்ணு விஷயத்தில் அந்த பொண்ணு செஞ்ச தப்புன்னு சொல்ல உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னா அது அவனோட கேமை பாதிக்குதுன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும்னா இப்போ அவனோட கேம் அதனால தான் அவர் ரன்னர் ஆகலை செய்யல அப்படின்லாம் வெளில ஒன்று பேசிட்டு இருக்காரு. இல்லை அவர் ஹீரோ மெட்டீரியல். இதில் இன்னொரு விஷயமும் அவர் சொன்னாருங்க ஸ்பேஸில். இந்த பணப்பேட்டி எடுக்கும்போது கூட யார் ஃபஸ்ட்டு போகணும் செய்யணும் ரயானு போய் முத்துலாம் ஃபஸ்ட்டு நிற்பாங்க இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பணப்பேட்டி கூட 50,000 ரூபாய்க்கு நெக்ஸ்ட்லாம் போகும்போது ஃபேட்மேன் வந்து அந்த இடத்துல ஏன் விஷால் போல் நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். விஷால் வந்து எழுந்து நிற்கும் போது பிக் பாஸே சொல்லியிருப்பார், விஷால் நீங்கள் கூட போகிறீங்களா, குட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அது வரைக்கும் 2-3 ரவுண்டுக்கு அவர் எழுந்து நின்று இருக்க மாட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேட்மேன் கண்ணை காட்டினாராம், போக வேணான்னு கண்ணை காட்டினாராம். அதனால விஷால் போகலையாம். இது வந்து ஸ்பேஸில் அவரே ஓப்பனாக ஒத்துக்கிறாரு. அப்போ இன்னும் இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியாமல் பாதி இவ்வளோ பண்ணாருன்னா, முத்துக்கு பிஆர் வேலை பண்ணதுமே பாதி அறகுறையாக தெரிஞ்சு தெரியாமல் அவ்வளோ பண்ணாருன்னா, இதில் இதையும் வேற பண்ணியிருக்காரு. அப்போ வந்து பணப்பெட்டி எடுக்க நீ போகாத அப்படின்னு விஷாலுக்கு சிம்பாலிக்காக கண்ணை காமிச்சதா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 3வது ரவுண்ட்ல 4வது ரவுண்ட்ல விஷால் வரும்போது விஷால் இவர்கிட்டே சொல்லாம தான் அது வந்து என்கிட்டே அவன் சொல்லலை, அவனே ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணான். ஆனால் அவன் வரணும் நான் ரொம்ப வேண்டிக்கிட்டு இருந்தேன், எப்படியாவது வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அக்கறை காட்டினார். அவ்வளோ அக்கறை நீங்கள் விஷால் மேலே காட்டினீங்கன்னா இதே அக்கறையாக நீங்கள் ஜாக்லின் மேலே காட்டலன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்படின்னா ஜாக்லினா சரி ஓகே உங்களுக்கு பிடிக்காது உள்ளே போய் அதனால தான் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாலுமே இப்போ ஜாக்லின் சௌந்தர்யாக்கு நடுவில் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அவங்க உள்ளே முட்டிக்கிட்டாலும் மோதிக்கிட்டாலும் சௌந்தர்யா ஜாக்லினுமே எல்லா இன்ட்ரெஸ்ட்ல சொல்கிறாங்க, நாங்கள் சண்டை போட்டோம் ஆனால் நாங்கள் சேர்ந்துருவோம், எங்களுக்குள்ளே ஒரு சண்டை வரும் ஆனால் நாங்களே சமாதானம் ஆயிடுவோம் அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சிஸ்டர் பாண்ட் இருக்குங்க. அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னாலும் அதுக்குள்ளே ஒரு அந்த சிஸ்டர்ஸ்குள்ளே எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு பாண்டிங் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 2 சிஸ்டர்ஸ் வீட்டில் இருக்காங்கன்னா பாருங்களேன், அவங்க சண்டை போடாமலாம் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக டெய்லி சண்டை போட்டுக்குவாங்க, டெய்லி கான்ட்ரவர்சி வரும். ஆனால் அதையும் மீறி அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும். ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு இடத்துல சேர்ந்துருவாங்க. சரி ஓகே, ஒரு வாட்டி ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க, ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க, ஒருத்தர் 2 பேருமே ரொம்ப ஹார்ஷாக சண்டை போடுவாங்க. அப்போ நியூட்ரலாக வேற யாராவது நடுவில் வந்து அது சரி பண்ணுவாங்க. அப்படின்னா அப்படிதான் ரயான் வந்தார். அப்படின்னா அந்த ஒரு சிஸ்டர்ஸ் அந்த பாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்குன்னா இதில் சௌந்தர்யா ரன்னர் ஆகட்டும் இல்லை ஜாக்லின் வின்னரே ஆகாமல் இருக்கலாம். ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள அவங்க சரி பண்ணிக்கிறாங்களா. நீங்கள் இப்போ சௌந்தர்யா வந்து ஜாக்லினை விட சௌந்தர்யா பெஸ்ட்டுன்னு தூக்கி வச்சு பேசும்போது சௌந்தர்யா ஃபேன்ஸ்க்கு நடுவில் ஜாக்லின் ஃபேன்ஸுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை உண்டாக்குறீங்க. இல்லை சௌந்தர்யா ஜாக்லின் அந்த ரயான் அந்த பாண்டிங்குள்ளேயுமே ஒரு பிரச்சனை உருவாக்குறீங்களா. இது உங்களுக்கு தேவையா ஃபேட்மேன் சார் என்ன கேட்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு ஷோவே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதுக்கு மேலே ஸ்பேஸில் என்ன கத்தினாலும் அவங்கவுங்க விஷயத்தை அவங்கவுங்க பார்க்க போகிறாங்க. அடுத்த சீசன் வரும்போது தான் உங்களுக்கு ரிவ்யூ இல்லை உங்களுக்கான இன்கம் அப்படின்னு வரும்போது நீங்கள் இப்போ எதுக்கு விஷாலுக்கு அட்வர்டைஸ் பண்ணிருக்கீங்க, முத்துக்கு அட்வர்டைஸ் பண்ணிருக்கீங்க, இல்லை சௌந்தர்யாவுக்கு வந்து தள்ள தூக்கி வச்சு ஆடுறங்கிற பேரில் நீங்கள் வந்து ஜாக்லினை மட்டன் தட்டிட்டு இருக்கீங்க. சௌந்தர்யாவுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி முதல்லேருந்தே முத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பண்ணீங்களா? கண்டிப்பாக கிடையாது. சௌந்தர்யா ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் வச்சு வந்தாங்க, எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் வச்சு வந்தாங்க. அப்போ இப்படி பண்ணிட்டு கேம்குள்ளே வந்துட்டா டாப் 5 வந்துடலாமா? இல்லை விமன் வந்து இப்படி கேம் ஆடிட்டா நெக்ஸ்ட் சீசன்லேருந்து அவார்டு கொடுத்துருவாங்களா, டைட்டில் வின்னர் ஆக்கிடுவாங்களா, என் ரன்னரே ஆக்கிடுவாங்களான்னு சோஷியல் மீடியாலாம் பேசுறதுக்கு இவர் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்காரு. இப்போ வந்து சௌந்தர்யாவை வந்து தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னா நீங்கள் ஜாக்லினை மட்டன் தட்டணுன்றதுக்காக தான் சௌந்தர்யாவை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இல்லை முத்துவையும் விஷாலையும் தான் பிளான் ஏ பிளான் பில நீங்கள் வச்சிருந்துருக்கீங்க, வின்னராகவும் ரன்னராகவும் அப்படின்னும் போது அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து உங்களுக்கு பிடிக்கல. ஆனால் சௌந்தர்யா ஜனங்க கொண்டாடிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு ரன்னர் அண்ட் ரெக்கக்னேஷன் கிடச்சோன்னே நீங்கள் அப்போ ஏதோ ஒரு இடத்துல சாஞ்சிட்டா தான் நீங்கள் கொஞ்சம் சேஃப் ஆக முடியுன்றதுக்காக சௌந்தர்யாவை தூக்கி வச்சோம் ஜாக்லினை மட்டன் தட்டியும் பேசுறீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா தான் ஊர் சுற்ற போகிறாங்க. சௌந்தர்யாவும் ஜாக்லினும் கோவா கேங் அழகாக கண்டினியூ தான் ஆக போகுது. இது அவங்களே அவங்க இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யா எனக்கு ரயானை பிடிக்கும், ஆனால் ஜாக்குமே பிடிக்கும். பட் ஆனால் அந்த கேம் வைஸ் வரும்போது ஒரு சில இடத்துல ஜாக்காக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கும்போது அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கேம்க்கோ அந்த எமோஷனல் பாண்டுக்கோ நடுவில் கொஞ்சம் அடிக்கடி சௌந்தர்யாவும் கன்ஃபியூஸ் ஆனாங்க, ஜாக்கும் கன்ஃபியூஸ் ஆனாங்க. ரயான் அதில் தெளிவாக இருந்தார் அப்படின்னும் போது
ஒரு சிஸ்டர் ஃபீல்ல ஜாக் ஒரு இடத்துல கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல அவங்க கேம் ஆடும்போது அதை சௌந்தர்யாவால் அக்செப்ட் பண்ண முடியல. ஆனால் 2 பேருமே அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கேமை அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களோட சூப்பரான அவங்கவுங்களுக்கான புரிதலோட நல்லாவே ஆடினாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல ஜாக்லினுமே வெளில வந்து ரயானுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ரயானுக்கு கால் பண்ணோன்னே ரயான் வந்து இவங்களுக்கு சௌந்தர்யா கனெக்ட் பண்ணி 3 பேரும் காலில் பேசியிருக்காங்க. இப்போ வந்து கான்ஃபரன்ஸ் காலில் 3 பேரும் பேசுகிற பட்சத்தில் அதை சௌந்தர்யாவுமே வந்து சொல்லியிருக்காங்க அவங்க இன்டர்வியூஸில். ஜாக் துருத்துருன்னு இருப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாக்கை, நாங்கள் பேசணுமே கால் ரயான் நான் ஜாக் 3 பேருமே பேசணுமே அப்படின்னு. அப்புறம் இன்னொரு கேள்வியும் சௌந்தர்யா கிட்ட கேட்டாங்க, ஜெஃப்ரி வந்து உங்களுக்கு பிடிக்குமா, ரயான் பிடிக்குமா? எனக்கு ரயான் தான் பிடிக்கும், ஜெஃப்ரி எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் கொஞ்சம் திமிர் பிடிச்சவன், எனக்கு பிடிக்காது அவன் திமிர் அப்படின்போது, நம்ம தான் அடிக்கடி நம்ம வீடியோஸ்லேயே சொல்லியிருப்போம் அவனுக்கு கொஞ்சம் திமிர் தெனாவட்டெல்லாம் ஜாஸ்தி தான் அப்படின்னும்போது அப்போ வந்து ரயானை பிடிக்கும் ஆப்வியஸாக அதை அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் பற்றி கேட்கும்போது பிஆர் வச்சு தான் பண்ண, ஆமாங்க பிஆர் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க இருக்குங்க, நான் தான் ஓப்பனாக சொன்னேனுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் வந்து இது ஒரு படம் மாதிரி தான் பார்த்தேன், ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் இது பண்ணேன் அப்படின்னும் போது, நான் எதுவும் பண்ணாமல் அவங்க அதை பண்ண மாட்டாங்க, ஆனால் நான் உள்ளே ஏதோ பண்ணதை அவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில இடத்துல என்னோட பிஆர் இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு கொஞ்சம் பேர் ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஓப்பனாகவே சாரி கேட்டாங்க. அட்லீஸ்ட் சௌந்தர்யா இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக சாரி கேட்டாங்க. ஆனால் முத்து என்ன பண்ணார், முத்துக்கும் பிஆர் இருக்குங்க, அது அன்ஷிதா உள்ளே வந்து சொன்னதில்லை, சிவகுமார் உள்ளே வந்து சொன்னதில்லை, ஒரு ஃபேட்மேனே உள்ளே போய் உள்ளே வெளியும் பண்ணதும் சரி, முத்துக்கும் பிஆர் இருக்குது. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் தனக்கு பிஆரே இல்லாமல் ஜனங்களோட ஓட்டில் தான் ஜெயிச்சா அப்படின்னு சொல்கிற பட்சத்தில், ஜனங்களோட ஓட்டில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜனங்களோட ஓட்டு இத்தனை சீசனில் எவ்வளோ பீக்கில் வந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த சீசன் அந்தளவுக்கு பீக் போகவே இல்லை. ஃபஸ்ட்டு வின்னருக்கான ஓட்டிங் எவ்வளோ போச்சு, 2 இதுவோ என்னவோ தான் போச்சு ரைட்டா, இதை விட 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் போச்சு போன சீசனும் ஆரி சீசனில் அந்தளவுக்கு போச்சு. அப்படின்னும்போது உண்மையான ஜனங்களோட வின்னர் பீப்புள் வின்னர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாக், சௌந்தர்யா, ரயான் மட்டும்தான். இதில் வந்து ரயானுக்கு ஓட்டிங் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் வராமல் வந்திருக்கலாம், இல்லை வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தாலுமே அவர் டாப் 3ல விஷாலுக்கு பதில் அவர் கொண்டு வரதுக்கான எல்லா இதுவுமே வந்து இவங்களுக்கு இருக்குது ரயானுக்கு. ஆனாலுமே விஷாலை கொண்டு வரணுன்ற சேனலோட ஸ்ட்ராட்டஜினா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரயானுமே சூப்பராக கேம் ஆடி இருக்காரு, அவரை டாப் 2ல இல்லைனாலுமே டாப் 3ல கொண்டு வரதுக்கு அவர் டிசர்விங் தான். ஆனால் கண்டிப்பாக ஜாக்கு கூட ஒத்து போகிற யாருமே நாங்கள் டாப் 3ல கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் ரயானையும் கொண்டு வரல, ஜாக்லினையும் கொண்டு வரல. அதே சமயத்தில் ரன்னர் சௌந்தர்யாவை மட்டும் ஏன் ரன்னராக கொண்டு வந்தீங்கன்னா, யாராவது ஒருத்தரையாச்சும் வந்து ஃபீமேலை கொண்டு வரணும் அப்படின்னும் போது ஆப்ஷனே இல்லாமல் நீங்கள் சௌந்தர்யாவை கொண்டு வந்தீங்க. அப்போ சௌந்தர்யாக்கான க்யூட் ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷனும் ஜனங்கிட்ட எவ்வளோ ரீச் இருக்குன்னு அவங்களே வெளில வந்து பார்த்து இப்போ எனக்கான ஓட்டிங் ஆர்கானிக்காக இருக்காங்க, எனக்கான ஃபேன்ஸ் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் உள்ளே இருக்க வரைக்கும் அவங்கள செல்ஃப் டவுட்லேயே உட்கார வச்சது முத்து தான். அப்படின்னா முத்து சௌந்தர்யாவை மட்டும் இல்லை, எல்லா ஃபீமேல் கண்டஸ்டன்ஸுமே செல்ஃப் டவுட்டில் தான் உட்கார வச்சாரு. இதில் இன்னொரு விஷயமும் அவங்க சௌந்தர்யா சொல்கிறாங்க, இப்போ ஸ்டேஜில் வந்து நீங்கள் முத்து கொடுத்து இதை வந்து எனக்கு கொடுத்துருவீங்களோன்னு பயந்துட்டேன் சார், இது முத்து தான் இதுக்கு டிசர்விங், எங்கே எனக்கு கொடுத்துருவீங்களோன்னு பயந்துட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி அது எந்த புரிதலில் சொன்னீங்க அப்படின்னு ஆங்கராக வந்து தாரா கேட்குறாங்க. அதுக்குமே சௌந்தர்யா வந்து பதில் சொன்னது பார்த்தீங்கன்னா, அது வந்து என்னன்னா ஆல்ரெடி என்ன பிஆர்னு எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க, இதில் நான் டைட்டில் வின்னர் வேற ஆயிட்டேன்னா அந்த பிஆர் வச்சு தான் டைட்டில் வின்னர் ஆயிட்டணும்னு சொல்லுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுங்க, ரொம்ப செல்ஃப் டவுட்டாக இருந்தது. அதனால தான் வந்து முத்துவும் அதுக்கு டிசர்விங் தான், ஆனால் நானும் அதுக்கு டிசர்விங் தான், நானும் எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஆனால் என்னை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா என்னையே யோசிக்க வச்சுட்டாங்க, நம்ம எதுவுமே பண்ணலையோ, நம்ம இதனால தான் இப்படி வந்தோமோ, பிஆர்னால தான் வந்தோமோ அப்படின்னு எனக்கே ஒரு செல்ஃப், நான் செஞ்சனா செய்யலையா, என்னோட எஃபோர்ட் போட்டேன்னா போடலையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் உருவாக்கிட்டாங்க. அதனால நான் அப்படி சொன்னே தவிர இப்போ வெளில வந்து பார்க்கும்போது மக்கள் கிட்ட இருக்கிற அந்த லவ் ஆர்கானிக்லாம் பார்க்கும்போது நிஜமாவே நான் மக்கள் மனசை வின் பண்ணியிருக்கேன். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான பாட்டி வரைக்கும் என்னை ரசிக்கிறாங்கன்னா நான் கண்டிப்பாக மக்கள் மனசில் இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படின்னும் போது அந்த இடத்துல முத்து டிசர்விங்னு அவங்க சொன்னது, முத்துவும் டிசர்விங் தான், முத்து மட்டும் டிசர்விங் இல்லை. ஆனால் அந்த இடத்துல அவங்க சொன்னது முத்து ஃபேன்ஸுக்கும் மற்ற ஃபேன்ஸுக்கே ஃபேட்மேன் கூட சொல்கிறார், சௌந்தர்யாவே சொன்னாங்கல்ல முத்து டிசர்விங்னு அவங்களே தான் சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அவங்க ஏன் சொன்னாங்கன்னு நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க. அதாவது எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் உருவாக்கிட்டாங்க, ஒருவேளை நான் வின்னர் ஆகிட்டேன், நான் பிஆர் வச்சு தான் வின்னர் ஆகிட்டணும்னு என்ன ஜனங்க வந்து ஏற்றுக்காமல் போயிடுவாங்களோ ஒத்துக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்தது. அதனால் வாங்கின அடி வரைக்கும் போதும், வின்னராக வந்து அவனே இருக்கட்டும், அவன் அது டிசர்விங் தான் அப்படிங்கிற இடத்துல தான் அதை சொன்னே தவிர நானும் அதுக்கு டிசர்விங் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான எஃபோர்ட்டை வந்து அவங்க இந்த இடத்துல வந்து அவங்கள வந்து அவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் வந்து சௌந்தர்யாவுமே முத்து வந்தால் ஓகேன்னு உள்ளே சொல்லியிருப்பாங்க, ஜாக்குமே முத்து வந்தால் ஓகேன்னு உள்ளே சொல்லியிருப்பாங்க, தீபக்குமே முத்து வந்தால் ஓகேன்னு சொல்லியிருப்பாரு, மஞ்சரி எல்லாருமே வந்து முத்து ஏன் வெளில வந்தாருன்னு எல்லாருமே ரயான் கூட முத்து டிசர்விங் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது எல்லாருமே அதுக்கான ஈக்குவல் எஃபோர்ட் போட்டாங்க தான். அப்படின்னும் போது முத்து எந்த இடத்துலையாவது மற்றவங்களுக்காக எனக்கு அப்புறம் வேற யாராவது இதுக்கு டிசர்விங்னு ஏதோ ஒரு இடத்துலையாவது சொன்னாரான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவர் சொல்லவே இல்லை எந்த இடத்துலையுமே. அது வந்து ஒரு கேம்க்கான அந்த ஒரு இதுவாக கூட வச்சுக்கலாம், வைராக்கியமாக கூட
வச்சுக்கலாம், எனக்கு தான் இது வரணும் அப்படிங்கிறது கூட ஒரு வைராக்கியமாக வச்சுக்கலாம். அதனால நான் அது பேச்சு கூட யாருக்கும் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன், யாருக்கு அது வரணும்னு சொல்ல மாட்டேன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு மட்டும்தான் வரணும், நான் மட்டும்தான் அதுக்கு டிசர்விங்னு மற்றவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லாம் உடச்சி விளையாடுனீங்கல்ல ஒரு கேம், அங்கே தான் எனக்கு வந்து அவரோட கேம் பிளே பிடிக்கல அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட ஒரு முத்து சொல்லியிருப்பாரு, யாரோ இன்டர்வியூ ஆங்கர் கேட்கும்போது நிறைய இதில் கொடுத்துருக்காங்க சேனல்ஸில், பிஹைண்ட் உட்ஸ், இந்தியா கிளிட்ஸ், கலாட்டா தமிழ், நிறைய இதில் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல யாரோ கேட்டிருப்பாங்க, சரி ஓகே உங்களுக்கு எப்போ தோணுச்சு நீங்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு, டிக்கெட் டு ஃபினாலே வந்தப்புறமா இல்லை ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்தப்புறமா இல்லை வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ளே வந்து தீபக்லாம் சொல்லியிருப்பேன் இவனெல்லாம் ஜனங்க கொண்டாடுறாங்கடா நீ தான்டா அப்படின்லாம் சொல்லுவேன், அப்போ வா அப்படின்லாம் கேட்கும்போது அது எப்போ உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா, நான் தான் டைட்டில் வின்னரில் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டேங்க. அதாவது எப்படி சொல்வார்னா அவர், நான் வந்து கண்டிப்பாக நான் தான் ஆவன்றது கூட இல்லை, நான் தான் ஆகணும்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் மைண்டில் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இது வந்து நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு எடுத்துக்குவீங்களா, ஓவர் ஆட்டிடியூட்னு எடுத்துருக்கீங்களா, இல்லை நான் மட்டும்தான் அந்த எஃபர்ட்டை போட்டிருக்கேன்னு முதல்லேருந்தே சொல்லிகிட்டே இருக்க முத்து, உழைப்பு தான் சொல்லும்போது இதில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருவார், என்னன்னா இதில் உழைப்புன்னும் போது எல்லாரும் தான் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது இதில் ஜனங்க என்னோட உழைப்பை ஒத்துக்கிட்டாங்க, இல்லைனா என்ன வின்னர் ஆக்கிட்டாங்க, மக்கள் மனசில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அப்போ நீங்கள் மட்டும் தான் உழைப்பு போட்டிருக்கேன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு வந்து ஒரு ஆங்கர் வந்து ஒரு இடத்துல கேள்வி கேட்கும்போது நான் தான் சொல்கிறேன் எல்லாரும் உழைப்பு போட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் அவர் போட்டுருவார். ஆனால் உள்ளே இருந்த வரைக்கும் அவர் எப்படி சொல்லுவார்னா, நான் மட்டும்தான் இதுக்கு உழைச்சிருக்கேன், நான் உழைச்ச உழைப்புக்கு எனக்கு இது தேவை, நான் மட்டும்தான் உழைச்சிருக்கேன், வேற யாரும் இந்த அளவுக்கு உழைக்கல, ஸோ எனக்கு மட்டும்தான் இந்த டைட்டில் வின்னர் வரணும், நான் மட்டும்தான் இதுக்கான டிசர்விங் ஆள் அப்படிங்கிறத தான் ஒரு எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிகிட்டே இருப்பார். இன்ஃபேக்ட் ஜாக்லின்லாம் கூட மஞ்சரியில் கூட விளையாட்ட கூட 2 மினிட்ல சொல்லுவாங்க, ஏய் உன் பக்கத்தில் நான் நிற்கிற மாதிரி வருதுரா, நான் வந்து ஸ்டேஜில் வந்து நிற்கிற மாதிரி வருதுரா, மஞ்சரியும் சொல்லுவாங்க, ஏய் நீ வின்னர் நான் ரன்னர் அப்படிங்கிற மாதிரி நம்ம 2 பேரும் நிற்கிற மாதிரி வருதுரா, அப்போல்லாம் கனவுல வருதுராலாம் கிண்டலாக பேசும்போது கூட எந்த இடத்துலையுமே அவர் வந்து சரி ஓகே நீ வின்னராக இருந்தானே நான் வின்னராக இருந்தானே, இப்போ எல்லாருமே டிசர்விங் ஆகிட்டோம்ல, எல்லாருமே டாப் 5க்குள்ளே வந்துட்டோம்ல, இதில் யார் வின்னரானா என்ன அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் எல்லாருக்கும் இருந்ததுன்னு அவர் சொல்வாரே தவிர, அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வருமானா ஏதோ ஒரு இடத்துல எனக்கு பதில் மஞ்சரி வரட்டும், எனக்கு பதில் வந்து இவர் என்னது ஜாக்லின் வரட்டும், எனக்கு பதில் சௌந்தர்யா வந்தாலும் ஓகே தான், ஏன் தீபக் அண்ணா வந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்வார்னா, தீபக் அண்ணா ரன்னராக வரட்டும் நான் வின்னராக வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரே தவிர, ஸோ எந்த இடத்துலையுமே அவருக்கான விஷயத்தை அவர் விட்டே கொடுக்கலன்றது அந்த கேமுக்கு அவர் வைராகத்தோடு ஆண்டதாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனில் நீயும் அந்த எஃபர்ட் போட்டிருக்க, நானே இந்த எஃபர்ட் போட்டிருக்கேன், உனக்கு வந்தாலும் ஹாப்பி தான் எனக்கு வந்தாலும் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கேமுக்கான எத்திக்ஸாக இருக்கும். அப்படின்னும் போது ஒரு கிரிக்கெட்லேயே நம்ம ஆகட்டும், இல்லை 1-on-1 விளையாடுற எல்லா கேம்லையுமே ஆகட்டும், ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக அந்த கேம் வின் பண்ண அப்புறம் ஒரு ஷேக் அண்ட் ஹேண்ட்ஸ் அழகாக கொடுத்துட்டு வந்துட்டு ஓகே நானும் அந்த எஃபர்ட் போட்டேன் நீயும் போட்டேன், இதில் உனக்கு வந்தாலும் ஹாப்பி தான் எனக்கு வந்தாலும் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல சௌந்தர்யா அதை சொன்னாங்கன்னா, ஜாக்லின் அதை சொன்னாங்கன்னா, மஞ்சரி அதை சொன்னாங்கன்னா, முத்து எந்த இடத்துலையுமே அதை சொல்லவே இல்லை. அவர் இன்டர்வியூலுமே சொன்னது என்னன்னா, நான் வரணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் தான் அந்த இடத்துல அப்படின்னு நான் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன்ற மாதிரி தான் அவர் பதில் சொல்லியிருப்பார். எக்ஸாக்டாக அவர் இப்படி சொல்லலை, பட் ஆனால் இந்த இன்டென்ஷனில் இது தான் அவர் கன்வே பண்ண வந்திருப்பார். நீங்கள் தான் வின்னர்னு டிசைட் பண்ணீங்க, உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு ஆங்கர் கேட்கும்போது நான் வந்து அது நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கன்வே பண்ண வருவார். ஸோ இதுதான். ஆனால் இப்போ வந்து வெளில வந்து ஜாக்கும் வந்து டிசர்விங்னு அவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு உள்ள ஒரு பல்ப் வாங்கிட்டார், அவர் வெளில காட்டிக்கல, வாங்கின அடியும் வலியும் அவர் வெளில காட்டிக்கல. ஏன்னா வெளில வந்தப்புறமே எல்லாரும் மண்டையை கழுவி தான் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குன்னு அவர் காதில் விழுந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் ஃபேன்ஸ் மீட் கூட அவர் வைக்கல அப்படின்னு ஒரு விஷயம் வருது. ஜாக் ஃபேன்ஸ் மீட் வருவாங்க போல இருக்குது, சௌந்தர்யம் ஃபேன்ஸ் மீட் வருவாங்க போல இருக்குது, ரயான் கூட வருவார் போல். இவர் வந்து சொல்லிட்டாராம், நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, அதனால் வந்து அந்த அளவுக்குலாம் பண்ணலை, வெறும் இன்டர்வியூ மட்டும் கொடுப்பேன் அப்படின்னு. நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு உங்களோட கிராட்டிடியூட் இதுதானா முத்துன்னு நம்மளுக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது. அதோட ஃபஸ்ட்டு வந்து ஷோ முடிஞ்சோடனே போய் நீங்கள் தீபக் அண்ணா வீட்டில் போய் இருந்துட்டு அண்ணா தம்பி பாண்டிங் அவ்வளோ கொண்டாடினீங்கன்னா நடுவில் அருண் எங்கே போனார் அப்படின்னு நம்மளுக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது தீபக் அண்ணா கிட்ட. அதுக்கப்புறம் அண்ணான்னு ஜாக்லின் சொன்னாலுமே ஜாக்லின் பற்றி முத்துவும் சரி தீபக்கும் சரி மற்ற யாருமே வந்து அவங்களா வாலண்டியராக வந்து அந்த வார்த்தைங்களை சொல்லலை. ஆங்கர் கேட்டால் அவங்களும் டிசர்விங் தான், அவங்க போனது கஷ்டமாக இருந்தது அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, இந்த இடத்துல ஜாக்கை வந்து தவிர்க்க முடியாத ஒரு வின்னராக இவங்களாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னா, அவங்கள பற்றி பெருமையாக தான் பேசி ஆகணும்னா, அவங்களுக்கான பாசிட்டிவ் விஷயத்த சொல்லி தான் ஆகணும்னா, அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தீபக்கோ முத்துவோ மற்றவங்களோ இருக்காங்க, அருணோ இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்தவங்க தான் நிஜமான டைட்டில் வின்னர் அப்படின்னா, மக்களோட வின்னரும் அவங்க தான். அப்படிங்கிற பட்சத்தில் முத்து பேருக்கு பிஆர் வச்சு பண்ணாரோ இல்லை மண்டை கழுவி பண்ணாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டோம், ஆனால் ரியல் டைட்டில் வின்னர்னா அது ஜாக் தான். அப்படிங்கிற பட்சத்தில் இது அவருக்குமே உள்ள பல்ப் வாங்கின மூமெண்ட்ஸ் தான். என்னடா டைட்டில் வின்னரை ஜனங்க கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா, டைட்டில் வின்னர்னு கிராண்ட் ஃபினால வரத்துக்கு 2 நாள் முன்னாடி ஜனங்க ஒருத்தங்களுக்கு தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் வீட்டில் இருந்தோ கப்பு ஒருத்தங்களுக்கு போயிடுச்சு, அந்த கப்போட தான் ஃபினாலேக்கு அவங்க வந்து நிற்கிறாங்க. அந்த இது பிக் பாஸ் உடைக்க வேணான்னு சொன்ன அந்த கப்போட இதில் என்னை பற்றி பேசுகிற இடத்துலலாம் போட்டிக்கு ஜாக் வந்து நிற்கிற பட்சத்தில் ஃபினாலேலுமே நான் பயந்துட்டு
வந்த ஒரு கண்டஸ்டன்ட் ரன்னராகவோ வின்னராகவோ வந்துருவாங்களோன்னு சௌந்தர்யா பக்கத்தில் நிற்கிற பட்சத்தில் ஒரு பயத்தோட தான் ஒரு ஃபினாலேக்கு வந்து ஒரு பொண்ணு கொண்டு போய் நிறுத்துறாங்க. இல்லை அவர் ஃபினாலே ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு ஒரு கப்பை வாங்கிட்டு கெத்தாக வெளில வந்துடுறாங்க அப்படின்னா இது அந்த 2 கேர்ள்ஸ்க்கான வெற்றியாக தான் இருக்க முடியுமே தவிர நீங்கள் வின் பண்ணது மேல் ஆடியன்ஸ்க்கு வேணால் ரொம்ப குஷியாக இருக்கலாம். இல்லை நீங்கள் மண்டையை கழுவுனது புரியாத ஆடியன்ஸ்க்கு வேணால் இது குஷியாக இருக்கலாம். புரிஞ்ச ஆடியன்ஸ் எல்லாம் வந்து மக்களோட டைட்டில் வின்னராக ரன்னராக வந்த சௌந்தர்யாவும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு க்யூட் எக்ஸ்பிரஷனாக ஒரு பொண்ணு இருக்குன்னா அது எல்லாரும் ரசிப்பாங்கன்னா அந்த வகையில் சௌந்தர்யாவை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் கெத்தாக தைரியமாக ஒரு பொண்ணுனா இந்த அளவுக்கு தைரியமாக தான் இருக்கணும், இதுதான் தைரியம், இதுதான் கெத்து, இதுதான் கட்ஸு அப்படின்னு சொல்கிற இடத்துல ஜாக்கியும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னா நீங்கள் டைட்டில் வின்னர் கப்பை வச்சுக்கோங்க. அந்த டைட்டில் வின்னர் கப்பு கூட ரொம்ப பெருசாக இல்லை, இத்தனை சீசனை விடவும் அது ரொம்பவே பெருசாக சொல்கிற மாதிரி இல்லைன்னு ஒரு இதை நிறைய சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. ஆரி சீசன்லேயே ஆகட்டும், போன அர்ச்சனா சீசன்லேயே ஆகட்டும், கப்பு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வாட்டி அந்த கப்பை பார்க்கும் போதே அந்த ஃபீல் வரலை. ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் வந்து இன்டர்வியூவில் அவர் சொல்கிறாரு, கல்லில் வந்து இப்போ எனக்கு கருங்கல் ரொம்ப பிடிக்கும், அது அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு அப்படி இப்படின்னு. பின்ன நீங்கள் வாங்கின ப்ரைஸை நீங்களே மட்டமாக சொல்ல முடியும், பெருமையாக தானே சொல்லிக்க முடியும். அட்லீஸ்ட் அதையாச்சும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஆனால் எங்கள் மக்களோட மனசில் மக்கள் வின்னர்னு நாங்கள் எடுத்துக்கணுன்னா அதை ஜாக்கை தான் எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. தேங்க்யூ கைஸ்.